குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பெருமையாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பொன் குழந்தைங்கள நம்பி வெளியே அனுப்புங்க. அவங்க வெளியே வரணும். பெற்றவங்க வந்து அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்கனாக்கா குழந்தைங்க நிச்சயமாக பலன் உண்டு. நிறைய பேர் கேட்டாங்க சார், எல்லாருமே திட்டினாங்க என்ன, இந்த மாதிரி எக்ஸாம் அனுப்பு, இதுக்கே கபடிக்கே அனுப்புகிறேன் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும், எங்கள் பாப்பா ரெண்டுத்துலேயுமே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிவிட்டோம். அவங்க படிப்புலேயும் வின் பண்ணாங்க, கபடிலையும் வின் பண்ணிட்டு வந்து இப்போ அவங்க யாருன்றதை நிரூபித்து காமிச்சிட்டாங்க. இதுவே அவங்க எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுத்தா மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா, உங்கள் மக எல்லாரும் பாராட்டுற ஒரு இடத்துல வந்து வந்திருக்காங்க, எப்படி இருக்குங்க? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இந்த மாதிரி கண்ணகி நகர் ஏரியாலேருந்து இவங்க வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இன்றைக்கி அவங்க இல்லைன்னா வந்து கார்த்திகா இந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. முழுக்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்கள் பொண்ணை தைரியமாக அனுப்பி அவங்கள நம்பி நாங்கள் அனுப்பி வச்சு ரொம்ப பாதுகாத்து அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப நன்றி அவங்க கோச்சுக்கு. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? பாப்பாவை எத்தனை வருஷமாக நீங்கள் விளையாட ஊக்கப்படுத்துறீங்க? நாங்கள் வந்து இங்கே 2000 வந்தோம் சார். அவங்க 6வது படிக்கும்பொழுது நாங்கள் கபடியில் சேர்த்து விட்டோம். அதுக்கப்புறம் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க சார். எப்போவுமே இப்போ எல்லா இடத்துலையுமே பெண்களை வந்து விளையாடுறதுக்குனா பெருசாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையில் பொண்ணை விளையாடுறது? அதுவும் குறிப்பாக கபடி விளையாடுறது நான் உடலில் அதிகமாக வேலை பார்க்குற ஒரு விளையாட்டு கபடி. ஆமாங்க சார், அது வந்து குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பெருமையாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முதலமைச்சர் 25 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஊர் கண்ணகி நகர்ங்கிறப்போ என்னென்ன கோரிக்கைகள்லாம் வைக்க விரும்புறீங்க? கண்ணகி நகர் வாசியா எங்களுக்கு வந்து குழந்தைகளோட விளையாட்டுக்கு அடுத்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்கு, அடுத்த தலைமுறையை கொண்டு போகிறதுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? ஆமாங்க சார், இவங்களுக்கு வந்து ஒரு கிரவுண்டு இல்லை. கிரவுண்டு வந்து கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உதவியாக. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெளியே கொண்டு வர நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இது கொஞ்சம் நிறைவேற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்க கண்ணகியில் இருக்க மற்ற பசங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியுங்க? நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய ஒரு கெட்ட பேர் தான் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து என்ன சொல்ல முடியுங்க பசங்களுக்கு? பொன் குழந்தைங்கள நம்பி வெளியே அனுப்புங்க. அனுப்பி தைரியமாக வெளியே அனுப்பி விடுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப. பெண் குழந்தைகள் வந்து அதிகமாக வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க சார், அவங்க வெளியே வரணும். பெற்றவங்க வந்து அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அனுப்புனாங்கனாக்கா குழந்தைங்க நிச்சயமாக பலன் உண்டு. ஏன்னா பெற்றவங்க கொடுக்குற ஊக்கம் தான் இருக்குது. ஒரு குழந்தை வெளியே வர்றதோ வராமல் இருக்கிறதும் அவங்க வந்து கண்டிப்பாக வெளியே அனுப்பி விட்டாங்கன்னா என் குழந்தைங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத வந்து அவங்க தைரியமாக நம்பி அனுப்புங்க.